சரி சரி நான் பண்ண ஒரு அம்மா குஷி நடிச்சு முடிச்சாங்க, நல்லா அரைச்சி நல்லா பார்த்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை வராது, எந்த இது இருக்காது. என்ன எக்ஸ்பிளைன் எங்களை தள்ளுங்கம்மா நிம்மதியாக இங்கே இருக்குது. மழையில் கூட வெளியே தான்ப்பா இருப்பேன், மழை பெறா மழை பெய்ய உள்ள கூட மாட்டாங்க. அப்படிலாம் இருந்து கஷ்டப்பட்டேன். அந்த கஷ்டத்தை நினச்சி தான் நான் இப்போ முன்னே இருக்கிறேன். ஏதோ 3 மாதம் ஆச்சுல வந்து ஃபுல்லாக 3 மாதம் ஆகிடுச்சு. இது வரைக்கும் வந்து நான் வந்து இங்கே அந்த அம்மா இட்டாந்து விட்டாங்க. அம்மா சொன்னால இட்டாந்து விட்டாங்க. நான் இட்டுன்னு ஒரு மாதம் கவலைப்படாது, நல்லா ஹாஸ்டலாக இட்டுன்னு விட்றேன்னு சொன்னேன். பொண்ணாவது பிள்ளையாவது என்ன இருக்கிறியா இல்லையா, செத்தியா சாப்பிட்டியா கொண்டியா நல்லா இருக்கிறியா எங்கன்னா வசதியாக ஒரு வார்த்தை இதுலையும் கேட்கல. நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒன்றையும் பண்ண முடியாது. நீ வானான்றாங்க முக்கால்வாசி முதல்ல ஃபுல் ரைட்டு, நீ தேவையில்லை எங்களுக்கு. சொத்துல யார்கிட்ட இருந்தது? சொத்துலாம் எங்கிட்ட தான் இருந்தது, எல்லாம் கட்டி கொடுத்துட்டு எல்லாம் தீர்ந்து போச்சு. ஆம்பியா நல்லா சம்பாரிச்சா, நல்லா சாப்பிட்டேன்பா, கறி மீன் முட்டை நல்ல நகை நெட்டு புடவை கூட எல்லாம் அனுபவிச்சுட்டேன். கட்சியில் என்னை இப்படி தான் தள்ளிட்டாங்க. பணம் சேர்த்து வைக்கலையா, நான் வீடு வாசல் வைக்கல. வீடு வாசல் வச்சா சண்டை மங்கம் மாலம் எங்கள் வீட்டில். கடவுள் அதான் பார்த்து வீடு வாசல் வைக்கல. ஏதோ போட்டேன் இருக்கிட்டேன், ஏதோ நல்ல இடமா வந்தேன், படுக்க இடம் கிடைக்குது, சாப்பிட இடம் கிடைக்குது. என்ன ஒன்று மனசு ஒப்பல, வெளி உலகம் பார்க்கவே பசங்க வர மாட்டேங்குதுங்களே. அப்போ கூட பசங்க வந்து தானே அடிச்சுக்குது. 2 பேர் நல்லா வசதியாக்குறாங்க. பெரிய பொண்ணு சொந்த கூடோட வசதியாக, சின்ன ஆட்டோ வச்சுருக்காங்க, சின்ன மருந்து இவங்க பேர் கொண்ட வருஷம் பாலா இருந்தது. ஒரே பொண்ணு தான், நல்லா வசதியாக. அம்மா எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா, உன்னை நல்லா வீடு வாங்குறப்ப நான் விட்டு போகிறோமா, நீ போய் இருமான்னு சொன்னேன். அவ்வளோதான். திருப்பி என்ன எதுன்னு கேட்கல. என் ஃபோன் செல்ஃபோன் கூட அவங்க வச்சுக்கிறான், அதுவும் கொடுக்க மாட்டேன். யாருக்கு ஃபோன் போட போகிறேன், யாருக்கு ஃபோன் போனால் உங்களுக்கு செல்ஃபோனை வாடான்னு அவங்களே வச்சுக்கிறாங்க. எதுவும் கிடையாது. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நீங்கள்? எனக்கு செல்ஃபோனு பண்ண தெரியாது, முக்கால்வாசி நம்பர் போட கூட தெரியாது. நீங்கள்லாம் கஷ்டப்பட இங்கே எல்லாம் வந்து ஜாலியாக இங்கே எல்லாம் வசதி இருக்குது, ஒன்றும் குறையில்லை. நிம்மதியாக ஒரு நேரத்தில் லஞ்சுன்னா மனசு கஷ்டமாகி போகுது, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம தெரு வாசப்படிலேயே உட்காந்துங்கன்னப்பா செய்யணும். போகிற ஒரு என்னம்மா அவங்க இடுப்புனோம் இல்லையா, ஆமா இடுப்புனோம் இல்லையா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்துக்கு இடுப்புனோம் இல்லையா, இடுப்புனோம் இல்லையான்னு கேட்பாங்க. இல்லைங்க பழகி போச்சுங்கன்னு சொல்லி. எங்கள் பக்கத்தில் ஸ்கூட்டர் இருக்கும், அந்த ஸ்கூட்டர் மேலே சாஞ்சி அப்படியே படுத்துங்க. சாப்பாட்டுக்கு அவனை கூப்பிடுவாங்க சாதம். பிச்சைக்காசிக்கு போடுறது கூட பிச்சைக்காசியோட அடிச்சுடுவா, தூக்கி போட்டா அந்த மாதிரி போடுவாங்க. ஒட்டிக்கும். நான் நோயாளி. பெரிய மக வீட்டுக்கு போகலையா? பெரிய மரும இல்லையா? இல்லை பெரிய மக வீட்டுக்கு போகலையா? பெரிய மரும வந்து புள்ளதான் செத்துட்டானே, ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். வேலூரில் வண்டியில் ஸ்கூட்டரில் அடிச்சு தள்ளிட்டு சேர்த்துட்டான். அதனால தான் வந்து அவன் இருந்தால் என்னை விட மாட்டான். ஃபுல் ரைட்டில் இருப்பான். எப்படி சூப்பர் ரைட்டு அவன் போட்டான்னா. ஆனால் ஒருத்தர் ஒன்று சொன்னால் உடனே சண்டைக்கு போவோம். எல்லாம் வாங்கி போட்டான். கறி வாரத்தில் 3 நாள் கவுச்சு வருவான்ப்பா. நான் நைட்டோட நைட் தான் டிஃபன் செய்வேன். காலையில் சாப்பாடு வேணாமான்னு நைட்டோட நைட் தான் டிஃபன். மாவு பீஸ் வீட்டில் இருப்பேன், உரலுக்கு போட்டு அரிசி போட்டு விட்டு அவன் நாஸ்தா வாங்கிடுவான், சட்டி வாங்கிடுவான். இல்லைன்னா கறி கீரை வாங்கிடுவோம். மீன் கீரை வாங்கினா குழம்பு வைப்பேன். ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, திங்கக்கிழமை 3 நாள் கவுச்சு. ஒரு நாள் மீன், ஒரு நாள் ஆட்டுக்கால், ஒரு நாள் கறி. நல்லா சாப்பிட்டோம். ஒன்றும் குறையில்லை. சாப்பாட்டுக்கும் சொல்லி எதுக்கும் குறையில்லை. என் பிள்ளை கட்சியில் தான் இந்த வந்து ஒன்றும் இல்லை, இங்கே கூட குறையில்லை. சாப்பாட்டுக்கு ஒன்றும் குறவே இல்லை. என்ன எனக்கு மனசு இன்னும் அங்கே தான் தோணுது. ஈடுபாடு இல்லாதது வேற ஒன்றும் கிடையாது. தப்பாக நினைக்காதீங்க. ஈடுபாடு இல்லை. நம்ம இவ்வளோ செஞ்சமே நம்ம பசங்க இப்படி பண்ணுதுங்களேன்ற ஒரு கவலை தான் மீதி எதுலையும் கிடையாது. ஆனால் இப்போ நிம்மதியாக தான் இருக்கிறேன். ஒரு அளவுக்கு ஒரு நிம்மதியாக சாப்பிட்டு ஏதோ நம்ம கொடுக்குறது துண்டு படுத்து கிடக்கிறேன். நம்ம பசங்க கேட்கலையே, நம்ம அப்போது பாவியா நம்ம அவ்வளோ தப்பு பண்ணிட்டோமான்ற எண்ணம் எனக்கு தோணுது. வேறு ஒன்றும் கிடையாது. நல்லதே செஞ்சால் கடவுள் பார்த்துக்கிறோம். அவங்களுக்கு நல்லா இருக்கட்டும். அவங்க சார் அவங்க நல்லா இருக்கட்டும், குழந்தை கொடுத்துடும். கடவுள் நம்மளை ஏதாவது ஒரு வழி காமிச்சா இப்படியே போயிடலாம். கட்சி காலத்தில் எப்படியோ போகுது. நாளைக்கு அவங்களுக்கும் வரும்ல இந்த மாதிரி. அது கூட வானான்னு இல்லை நிச்சயமாக வரும். எதை விதைக்கிறாங்களோ அதே தான் இருப்பாங்க. நல்லது வச்சேன்னா நல்லது, இப்போ கெட்டது வச்சுன்னா கெட்டது. ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை. ஒரு பொண்ணு பெரிய மனுஷாகி காலேஜ் இப்படி ஒரு பையன் 15 வயசுல இருக்கிறான். அவன் எல்லாம் பார்த்துருக்குறான். ஃபுல்லாக நல்லவன் தான். ஊட்டி வளர்க்குறேன். நான் வளர்த்ததை விட நீ ஓடி வளர்க்குற. அவளுக்கு வர்ற பொண்டாட்டி எப்படி சும்மா இருப்பாளா? எப்படியோ அந்த ஆண்டவனுக்கு தான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆண்டவனுக்கு நான் அர்ப்பணிச்சிட்டேன். போப்பா
எப்படியோ ஒன்று என்னை சீக்கிரம் இட்டு போயிட்டா போதும், வேணாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் இருக்கிறேன் நான். யார் கண்ணில் படக்கூடாதுன்னு அதை ஏற்ற போய் கடவுள் எடுத்தாந்து விட்டாங்க. நிம்மதியாக தான் இருக்கிறேன். இங்கே நிம்மதியாக இருக்கீங்களா? நிம்மதியாக தான் இருக்கேன், எனக்கு எந்த குறை இல்லை. என்னையாவது ஒரு நேரம் இந்த படுத்து கிடக்கிறேன், அப்போ தான் நினச்சிக்குவேன் நம்ம பாரு நம்ம எவ்வளோ செஞ்சோம், நம்ம பசங்க நம்மளை இது பண்ணிடுச்சு, உதாசனம் பண்ணிடுச்சுன்ற எண்ணம் தான் பண்ணி வேறு ஒன்றையும் கிடையாது. கொடுக்கலையே போகலையே புடம் எடுத்து கொடுக்கலையே நிறைய கொடுக்கலையே சோறு பொருளையும் கவலை கிடையாது. பசங்க அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும், அதனால் அதை பற்றி கவலையே பண்ணல. ஒரு பொண்ணு எல்லாம் ஊடு வாசலோடு இருக்கிறா பெரியவோ, இந்த குழந்தைலேருந்து பேரனை வளர்த்தேன். அந்த பேரன் கல்யாணத்துக்கு என்னை வர வேணான்ட்டாங்க. அது எப்படியாவது அந்த பொண்ணாக இருப்போம். அப்போ எவ்வளோ மனசு கஷ்டப்படும் நீங்கள் சொல்லுங்கள். விட்டுட்டு வேலைக்கு போடுவா, என்ன கிடைக்கும், நெய் கடைக்கு போய்டுவா வேலைக்கு. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வச்சுன்னு இருப்பேன். வச்சுன்னு ஸ்கூலில் விட்டு அதுக்கு சோத்தை ஊட்டி அது இட்டாந்து சாயந்தரம் முகத்தை கழுவி அதுக்கு டீ கொடுத்து அதுக்கு உட்கார வச்சு எங்கள் அம்மா வர வரைக்கும் பார்த்துட்டு இருப்பேன். என் பிள்ளைங்க சோறாக்கி